மக்கள் வெற்றி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பாக கார் வழங்கப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு உதயநிதி அவர்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் தேவையில்லை, நிதிநிலையை காரணம் காட்டி எங்களுக்கு வேண்டாம் என கூறுகிறார். நான் ஒன்றை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பெரிய வசதி படைத்தவர்களும் மிட்டா மிராசுகளுமாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஃப்ளைட் கூட வாங்கி ஓட்டக்கூடிய மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள். அவர் கார் வேண்டாம் என்பது ஒரு இயல்பான உண்மை. பந்தியிலே அனைவருக்கும் ஒரு சரியான பதார்த்தங்களைத்தான் வைப்பார்கள். அதிலே நாம் எல்லோரும் உட்கொள்வது தான் மரபு, அதுதான் ஒரு சமத்துவம். அதைத்தான் விஜய் அவர்கள் முன்னிறுத்தி செய்கிறார். அதை நாம் வரவேற்க வேண்டுமே ஒழிய அதிலே இல்லாதவர்கள் பயன்பெறுகிறார்கள். அதைத்தான் நாம் இந்த திட்டத்திலே ஒரு முக்கிய அம்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாட்டின் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கார் கூட இல்லை என்று தனது வேட்புமனுவிலே பதிவு செய்திருக்கிறார். கொளத்தூரிலே அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு கார் கிடைத்திருக்கும். இந்த கொளத்தூர் மக்கள் என்ன கோபமோ தெரியவில்லை, அவர்களை அங்கு வெற்றி பெற செய்யவில்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்களை ஒருபோதும் இப்பொழுது ஏமாற்ற முடியாது. எனவே நாம் எப்பொழுதும் மக்களின் பக்கமாக இருக்கக்கூடிய சூழலைத்தான் உருவாக்க வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.